ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. சரியா? ஸோ நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பிசிக்கு ஜஸ்ட் 399 ரூபாய் மட்டுமே, எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 500 ருபீஸ் மட்டுமே. சரியா? ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஜூன் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஜூன் மாதம் விட்டால் கூட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ப்ராபபிளி செப்டம்பர் மாதம் எக்ஸாம்ஸ் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸாம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்காத. இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் போட்டு ரெடியாக இருந்தால் என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போகலாம், எந்த டவுட்டும் இல்லாமல். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும் போது எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 12 கொஸ்டின் நம்பர் 31 to 64 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ நீங்களும் கூடவே பார்த்துட்டே வாங்க. எத்தனை கொஸ்டின் சரியா போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ஓகே, வாங்க கொஸ்டின் போல போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, மாநிலத்தின் உண்மையாக தலைமை நிர்வாகி, மாநிலத்தின் உண்மையான தலைவர் அப்படின்னு கேட்கும் போது யார் வரும்னு பார்த்தோன்னா முதலமைச்சர். உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லும் போது முதலமைச்சர் கொடுத்திருப்பாங்க. சரியா? இப்போ வந்து மாநில நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் அப்படின்னு சொல்லும் போது ஆளுநர். ஒட்டுமொத்த தலைவர்னா அவர் தான். இவர் வந்து பார்த்தோன்னா பெயரளவு தலைவர் தான். உண்மையான தலைவர்னு சொல்லும் போது முதலமைச்சர் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 32, சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை ஏற்பவர் யார்? கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லும்போது தலைமை ஏற்பவர் யார் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் சி, சபாநாயகர் என்பது சரியான விடை. சபாநாயகர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஆளுநர் அப்படின்னு கொடுக்கும்போது மாநில நிர்வாகத்தின் தலைவர் அல்லது அரசின் தலைவர் அப்படின்னு போயிருப்பாங்க. இவரு அமைச்சரவையின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், உண்மையான தலைவர் எல்லாமே முதலமைச்சர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? இப்ப உங்களுக்கான கேள்வி, தற்போதைய தமிழக சட்டமன்றத்தோட சபாநாயகர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விட்டுரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 33, முதல் விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஸோ ஃபாஸ்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ 2000. ஃபாஸ்ட் கோர்ட் பார்த்தா 2000 கொண்டு வந்தாங்க. இ கோர்ட் அப்படின்ற சிஸ்டத்தை பார்த்தோன்னாக்க 2005 இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2005 இருந்து இ கோர்ட் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 34, இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னு கேட்கறாங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 இருப்பாங்க. இது கொண்டு வந்திருப்பாங்க. கல்கத்தா, சென்னை, மும்பை, இது 3 நீதிமன்றமே 1862 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? மிகப்பெரிய நீதிமன்றம் சொல்லும் போது அலகாபாத் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லும் போது உலகிலேயே 2வது பெரிய நீதிமன்ற வளாக கட்டிடம் கொண்டுள்ளதுன்னு சொல்லும் போது சென்னை உயர்நீதிமன்றம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லண்டன். ஓகே, எடுத்து போலாம். கொஸ்டின் நம்பர் 35, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறும் சட்டப்பிரிவு எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் வரை என்ன பண்ண போறாங்க? ஸோ இந்திய அரசியலமைப்போட சட்டத்தை பத்தி குறிப்பிடுறது எப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 124 to 147 இதுதான் என்ன பண்ண போகுது? இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை பற்றி குறிப்பிடும் சட்ட பிரிவுகள் ஆகும். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 36, கடலோர காவல்படை தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா February 1. கடற்படை தினம் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் 4. அடுத்து விமானப்படை தினம் சொல்லும்போது October 8. ஆயுதப்படைகள் கொடி தினம் சொல்லும்போது டிசம்பர் 7. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 432 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 37, இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அது வேட்டைகள் வாரமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 38, குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யும் சட்டப்பிரிவு. ஸோ குழந்தைகள் தொழில தடை பிரிவு சட்டப்பிரிவுனா பிரிவு 24 என்பது சரியான விடை. இப்போ இந்த 39F பார்த்தீங்கன்னா குழந்தை தான், அதுவும் குழந்தைகள் பற்றி தான் குறிப்பிடுகிறது. சரியா? குழந்தைகள் பற்றி குறிப்பிடும் போதும் என்ன வீட்டில் அடிஷனல் கொடுத்துறான்னு பார்க்கும்போது இந்த 39Fல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரன்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேல கேர் எடுத்துக்கிட்டு, அது குழந்தையா இருந்தாலும் சரி, அடல்சன்ஸ் இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, குமரப்பருவம் அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லும்போது 39F கொடுத்துருப்பாங்க. பிரிவு 45 ஆல்ரெடி பார்த்தோன்னா எஜுகேஷன் கல்வி பெறும் உரிமை 45 இருந்துச்சு. அதுக்கப்புறம் RTE 2009 என்ன பண்ணியிருப்பாங்க? இது வந்து பார்த்தோன்னா 21A கல்வி பெறும் உரிமையில மாத்திருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். 39, தவறான இணையை தேர்ந்தெடு. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பு சமமான வாய்ப்பு அளித்தல் பற்றி குறிப்பிடுகிறது. இது கரெக்ட் தான். சட்டப்பிரிவு 26
சமய விவகாரங்களை நிர்ணயிக்கும் சுதந்திரம் பற்றி இருக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். சட்டப்பு 29 அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களில் பாகுபாடு காட்ட தடைப்பட்டுள்ளது. இது தவறு. இதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் டி பிரி 25(1) எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றும் பரப்பலும் வழிமுறை பற்றி இதுவும் கரெக்ட். இது எல்லாமே கரெக்ட். ஸோ எது தவறு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் தவறானது. சட்டப்பிரிவு 29 என்ன பண்ணல, அது வழிவகை செய்யல. ஸோ எதுன்னு பார்த்தா இது தவறான போகுது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 40 இந்து வாரிசு சட்டம். இந்து வாரிசு சட்டம், தொழிற்சாலை சட்டம், சுரங்க சட்டம், மகப்பேறு நல சட்டம், தோட்ட தொழிலாளர் சட்டம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம், ஒன்னொன்னா செக் பண்ணிக்கலாம், ஒன்னொன்னா பார்த்தலாம் எது எது கூட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்து வாரிசு சட்டம் 1956 தான் இந்து வாரிசு சட்டம் வருது. 1க்கு நேரம் 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுது. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 தான் குறிப்பிடுது. தெரியல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், பேஸ்ட் அந்த ஆப்ஷனுமா நம்ம எடுத்துட்டு போகலாம். அடுத்து தொழிற்சாலை சட்டம் அப்படின்னு கொடுக்கும்போது 1948 இது தொழிற்சாலை சட்டம் கொடுத்துருப்பாங்க. அப்போ தொழிற்சாலை கொள்கை தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால மாத்திரே இருப்பாங்க. தொழிற்சாலை சட்டம் சொல்லும்போது 1948. அப்ப 25 சொல்லும் போது 2 5 2 4 இது தப்பு, 2 3 இது தப்பு, 2 தப்பு. அப்போ முடிஞ்ச ஆப்ஷன் ஏ 25413 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து சுரங்க சட்டம் அப்படி இருக்கும்போது 1952. சுரங்க சட்டம் 1952. மகப்பேறு நல சட்டம் 1961. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. ஸோ முடிஞ்ச ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 41 செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகள் சொல்லும்போது வைரஸ் என்பது சரியான விடை. இது பார்த்தோன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றக்கூடிய ஒரு நுண்ணுயிர் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த வைரஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 42 இந்தியாவில் எத்தனை சரணாலயங்கள் உள்ளது? ஸோ புக் ரெஃபரன்ஸ் படி பார்த்தோம்னா நமக்கு 416 சரணாலயங்கள் காணப்படுது. 416 சரணாலயம் காணப்படுது. அது விலங்குகள் சரணாலயம், பறவைகள் சரணாலயம், எல்லா சரணாலயமே ஒன்றுமே சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 43 உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தங்கம் பயன்படுத்தினாங்க, வெண்கலம் பயன்படுத்தினாங்க, வெள்ளியும் பயன்படுத்தினாங்க. அப்பவுமே எல்லாமே பயன்படுத்தால அனைத்தும் என்பது சரியான விடை. சரியா? அடுத்து 44 வங்கி பணம் என்பது என்ன? ஸோ பேங்க் காசு தான், செக்கு பேங்க் காசு தான், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிடி, எல்லாமே என்னதான் பேங்க் காசு தான். ஸோ அனைத்தும் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 45 இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டி உதயகுமார், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவர். 2010 அந்த குறியீட்டு வந்து ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அமிர்தியாசன் சொல்லும்போது 1998 இந்தியாவுக்கான பொருளாதாரத்துக்கான முதல் நோபல் பரிசு இங்கே வந்து அபிஜித் பானர்ஜி சொல்லும்போது ரீசெண்டா 2022 எஸ்ஏ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அபிஜித் பானர்ஜி இவர் என்ன பண்ணிருப்பாரு, இவருமே பொருளாதார நோபல் பரிசு தான் வாங்கியிருப்பாரு. இவரு NRI, நான் ரெசிடென்சியல் இந்தியா, அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளி சேர்ந்த நபர் வந்து இவர் கொடுத்திருப்பாங்க. 46 இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கான ரூபாய் 500 ரூபாய் 1000 நோட்டுகளை பண பதிவு செய்வது எப்போது அறிவித்ததுன்னா 2016 நவம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்து போலாம். 2015 ஸ்வச் பாரத், 2016 வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு, 2017 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு அடுத்த வருஷமா பெரிய பெரிய கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 47 ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன? ஜப்பான் அப்படின்னு சொல்லும்போது 2023 எஸ்ஐல கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல போயிருந்தாங்க. ஸோ ஜப்பான் அப்படின்னா என், ஜப்பானோட காசு வந்து பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு இப்போ டாலர் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா இவங்கெல்லாம் பண்றாங்க டாலர் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. டாலர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. ரூபாய்ன்னு சொல்லும்போது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ரூபாய் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. ரிங்கிட் அதுதான் பார்த்தோன்னா எந்த நாட்டோட காசு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விட்டு. சரியா? ஓகே, இந்திய பொருளாதாரம் என்பது என்ன? தனியார் துறை, தன்னிச்சையானது, பொதுத்துறை. தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனம் ரெண்டுமே சேர்ந்துதான் இந்திய பொருளாதாரம். ஸோ இது ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 49 இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்கள் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொதுத்துறை நிறுவனங்கள் தந்தைன்னு சொல்லும்போது டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி என்பது சரியான விடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிசரா என்ற பதத்தை உருவாக்க சொல்லும்போது வி கிருஷ்ண மேனன் போயிருப்பாங்க. வி கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களில் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரியா? அவருடைய மூச்சில தான் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா களவு பொருளாதாரத்தை உள்ள வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இன்ஃபோசிஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட சிஇஓ கொடுப்பாங்க. மகாத்மா காந்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய தந்தை என்று அழைக்கப்படுவார். நேரு அவர்கள் சொல்லும்போது அவருடைய பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினமா கொண்டாடுறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் பிரதமராக பதவியேற்றிருப்பார். சரியா? அடுத்து திட்டக்குழு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. திட்டக்குழுக்கு மாறாக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லும்போது நிதி ஆயோக் என்பது சரி. நிதி ஆயோக் இஸ் ரைட் ஆன்சர். சரியா? நிதி ஆயோக் என்பதே சரியான விடை.
இதுக்கு பேர் பார்த்தோன்னா மதியுரை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திங்க் டேங்க் போத் ஆர் ரைட். இதுவுமே நிதி ஆயோக்கும் ரைட் தான். என்ன திட்டக்குழுன்னு சொல்லும்போது 1950 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2015 நிதி ஆயோக்கம் மாறி இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோன்னா மதியுரை குழு திங்க் டேங்க் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி மற்றும் சி ரைட். பி மற்றும் சி ரைட். ஸோ ஆப்ஷன் டி சரியான விட தான். பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஏ அண்ட் சி கிடையாது, பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். 51 வேளாண்மை தொழில்கள் ஜிடிபி விப்ரோ. வேளாண்மை தொழில்கள் பிடிபி ஜிப்ரோ போயிருப்பாங்க. ஸோ ஓகே, வேளாண்மை அப்படின்னு சொல்லுது முதன்மை துறை. வேளாண்மைனா முதன்மை துறை உற்பத்தி மூன்று வகைப்படுது. முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறைன்னு. வேளாண்மை முதன்மை துறை, இரண்டாம் துறை தொழில்துறை, மூன்றாம் துறை சார்பு துறை, பணிகள் துறை, சேவைகள் துறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்க வேளாண்மைனா முதன்மை துறை, தொழில்கள் அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் துறை, தொழில் வந்து இரண்டாம் துறை. ஸோ 2-4 சொல்லும் போது முடிஞ்ச ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஜிடிபி அப்படின்னு சொன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கிறது. அடுத்து விப்ரோ அப்படின்னு குறிக்கும்போது ஸோ தனியார் தொழில் வரும். விப்ரோ வந்து தனியார் தொழில் குறிக்கிறது. 2413 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 52 பிஇடி அமைப்பை நிறுவியவர், பெட்டா நிறுவனத்தை அமைப்பவர் யார்? பெட்டா நிறுவனத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ என்கிரேட் நியூக்ரிக் என்பது என்கிரேட் நியூக்ரிக் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 53 கன்சா தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது? கன்கா தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 54 பல உட்கூறுகளை கொண்ட தடை. பல உட்கூறுகளை கொண்ட தடை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ இது வந்து வரி தசை. இது வந்து வரி தசை என்று அழைக்கப்படுகிறது. பல உட்கூறுகளை கொண்ட தடை அமைப்பு. தசை தடை இல்ல, தசை. பல உட்கூறுகளை கொண்ட தசை அப்படின்னு சொல்லும்போது வரி தசை. வன்புகழ் மூவர் தன்பொழில் வனப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வனப்பு என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் என்பது சரியான விடை. சரியா? இதுதான் தமிழ் நம்ம கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இலக்கியம் எடுக்கும்போது மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகி சில 50 காப்பியங்களா கொடுத்துருப்பாங்க. 10 ஸோ ஓங்கு பரிபாடல் அதெல்லாம் பார்த்தோன்னா 10 பாட்டு நூல்களில் கொடுத்துருப்பாங்க. 10 பாட்டு 8 தொகை, அது வர 14 மேற்கணக்கு, 14 கீழ்கணக்கு எல்லா நூலுமே அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து கலிங்கத்து பரணி டேஷ் தாழிசைகளை கொண்டுள்ளது. கலிங்கத்து பரணி அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் கலிங்கம் என்பது ஒரு நாடு. பார்த்தீங்கன்னா தற்போது ஒடிசால வந்து காணப்படுறது. அதுல என்ன பண்றாங்க? ஸோ கலிங்கத்து போர் கிமு 261 கலிங்க போர் ஏற்பட்டிருக்கும். அந்த கலிங்க போரை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ பாடல் கொடுத்துருப்பாங்க. கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லும்போது பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜெயம் கொண்டார் தான் எழுதியிருப்பாரு. ஸோ எத்தனை தாழிசைகள் கொண்டதுன்னா 599 தாழிசைகளை கொண்டது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 57 எம்ஜிஆருக்கு இந்திய மாமணி விருதினை இந்திய அரசு வழங்கிய ஆண்டு. இந்திய அரசு வழங்கிய ஆண்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 1988 என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 58 12 திருமுறைகள் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை? திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திருமந்திரம் 10வது திருமுறை. திருமந்திரம் 10வது திருமுறையா கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 59 விவாக விளக்கம் என் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி அயோத்திதாசர் என்பது சரியான விடை. அயோத்திதாசர் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 60 ராஜலட்சுமியின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? ராஜலட்சுமி அன்னை பூமி. ராஜலட்சுமி அன்னை பூமி என்பது சரியான விடை. சரியா? இதுதான் வாங்கியிருப்பாங்க. ராஜலட்சுமி அன்னை பூமி என்று ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 61 சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்னு அழைப்பாங்க. சீர்கள் ஒன்றோடு பொருந்துவதை தலை என்று அழைக்கப்படுகின்றனர். அடுத்து சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார் பார்த்தோன்னா புதுமை பித்தன். இவர்தான் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் 63 மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அப்படின்னு சொல்லும்போது மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 64 ஸோ ஃபைனல் கொஸ்டின் மனித எந்திரம் என்னும் புதுமை பித்தனின் சிறுகதை டேஷ் இதழில் வெளியானது. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடு. சரியா? ஓகே. ஸோ க்ளூ ஒன்னா கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொடி தான் ஆன்சர். சரியா? இது வந்து ஆன்சர் மணிக்கொடி தான். குழு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நானே ஆன்சர் குறிச்சிட்டேன். நான் உள்ள ஆல்ரெடி 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த 2 கொஸ்டினோட ஆன்சரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ எத்தனை கொஸ்டினை சரியா போட்டுங்க அப்படின்றதையுமே
கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட்ல கேட்டு விடுங்க. ஸோ அதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.